கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் இன்றைய தினத்தை புனித வெள்ளியாக நினைவு கூறுகிறோம். இன்று இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள். இயேசுவை கட்டி பொந்திய பிலாத்துவிடத்திலே கொண்டு போனார்கள். பொந்திய பிலாத்து இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். பிலாத்துவின் அரண்மனையிலே குற்றவாளிகளை விசாரிக்கும் கொடூரமான இடத்துக்கு இயேசு அழைத்து செல்லப்பட்டார். ரோமர்கள் குற்றவாளியை வாரினால் அடிப்பதற்கு முன்பு அவருடைய வஸ்திரங்களை களைந்து கை கால்களை மேலே தூக்கி கட்டி விடுவார்கள். போர் சேவர்களில் ஒருவன் ஒரு பக்கத்திலும் மற்றவன் மறுபக்கத்திலும் நின்றபடி மாறி மாறி குற்றவாளியை அடிப்பார்கள். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை வாரினால் அடித்தார்கள். இந்த பாடுகள் யாருக்காக? நமக்காக, நம்மை மீட்டு கொள்வதற்காக. கல்வாரியின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே நாம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலை பெறும்படியாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். நாமும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்பை பெறுவோம். அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம். இயேசுவினுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினீங்களே, அந்த பாடுகள் எங்களுக்காகத்தானே அப்பா, எங்களை மீட்டு கொள்வதற்காகத்தானே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க. உமக்கென்று வாழ கிருபை தாருங்க. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாருங்க. சமாதானத்தை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.